சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சக்தி மிகுந்த தெய்வத்தை பார்க்க போகிறோம். அவங்களோட புராணத்தை பார்க்க போகிறோம். அவங்க உருவான வரலாறு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த சாமி யாரு? மாசாணியம்மன். மாசாணியம்மன்னா நம்ம ஆதி பராசக்தியின் ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? எப்படி நம்ம மாரியம்மன் காளியம்மனை நம்ம ஆதி பராசக்தியோட ஒரு அவதாரமாக நம்ம சொல்கிறோமோ, அதுபோல் நம்ம மாசாணி அம்மனும் நம்ம ஆதி பராசக்தியின் ஒரு அவதாரம். இவங்க மாசாணி அம்மன் எவ்வளோ குடும்பங்களில் குலதெய்வமாக இருக்காங்க. மாசாணி அம்மனை குலதெய்வமாக வழிபடுறாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கிற மாதிரி மாசாணி அம்மனுக்கும் கும்பிடுற குலதெய்வமாக கும்பிடுறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆனைமலை அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. அது பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவங்க பொள்ளாச்சியிலிருந்து 24 கிலோமீட்டரில் நம்ம ஆனைமலை அப்படிங்கிற இடத்துல ஆனைமலை இருக்கிற ஆனைமலையில் இருக்காங்க. இவங்க கோயில் இருக்கிற இடத்துல ஆலியார் ஆறு மற்றும் உப்பர் ஓடை சங்கமிக்கும் இடத்துல தான் நம்ம ஆனைமலைக்கு மிக அருகில் புல்வெளியில் கட்டப்பட்ட கோயில் தான் நம்ம மாசாணியம்மன். இவங்க உறங்கும் தெய்வமான மாசாணியம்மன் மூலஸ்தானமாக இருக்காங்க. இவங்க தலை முதல் கால் வரை 15 அடி அளவுள்ள ஒரு தனித்துவமான ஒரு பிரம்மாண்டமான தாயா படுத்திருக்கும் தோரணையில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு 4 கைகளில் ஒரு கையில் பாம்பு வச்சுருப்பாங்க, ஒரு கையில் நெருப்பு கிண்ணம் வச்சுருப்பாங்க, இன்னொரு கையில் குங்குமம் அடங்கிய ஒரு கிண்ணம் வச்சுருப்பாங்க, இன்னொரு கையில் திரிசூலம் ஆகியவற்றை பிடித்திருப்பாங்க. இவங்க வழிபடுறத இந்த நம்ம வளாகத்தில் வழிபடுற மற்ற தெய்வங்கள் நீதிக்கல் இருக்குது. அப்புறம் மற்றும் மகாமுனியப்பன் அவங்களும் இங்கே இருக்காங்க. நம்ம மாசாணி அம்மன் மூலஸ்தானத்திற்கு எதிரே ஒரு திரிசூலம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த திரிசூலத்தை சுற்றி வந்தோம்னா எந்த நோய் வந்தாலும் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்பிக்கை. ரெண்டாவது மாதவிடாய் பிரச்சனையும் பெண்களுக்கு, இது மெயினாக பெண்களுக்கான கோயில்னு சொல்லலாம். ஏன்னா இது பெண் சம்பந்தமானதா, எல்லாமே பெண் சம்பந்தமாக இருந்தாலும் இது இந்த சாமி நம்ம மாசாணி அம்மன் பெண் மாதவிடாய் பிடிப்புகளில் அந்த கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்களும் நம்ம அம்மனை போய் வேண்டி வழிபட்டா அந்த பிரச்சனை தீந்துரும். ரெண்டாவது பில்லி சூனியம், இது மாதிரி பகை, இது மாதிரி எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமான ப்ராப்ளங்கள் இருந்தாலும் நம்ம நம்ம மாசாணி அம்மனை கும்பிட்டோம்னா வேண்டுதல் வச்சா சரியாக போயிடும். அங்கே வேண்டுதல் நம்ம எப்படி திரிசூலை சுற்றி வந்தால் இது சரியாகுதுன்னு சொல்கிற மாதிரி நம்ம மிளகாய் அரைக்கிற கல் இருக்குது. வேண்டுதல் வச்சுட்டு மிளகாயை அரைச்சாங்கன்னா அவங்க வராத கடன் வந்துடணும் அப்படின்னு சொன்னால் அது 90 நாளைக்குள்ளே வந்துருமாமா ஃப்ரெண்ட்ஸ். அதனால அது மாதிரி சக்தி மிகுந்த தெய்வம். அதே போல் நம்மளுக்கு யாராச்சும் பில்லி சூனியம் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாச்சும் கெடுதல் பண்ணியிருந்தாலும் இந்த அம்மனை வேண்டிக்கிட்டால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம இந்த கோயில் 3 விதமான தல வரலாறு சொல்கிறாங்க. நம்ம அம்மன் தோன்றுனது நம்ம அந்த 3 விதமான தல வரலாறையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு தல வரலாறு எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம ராமாயண காலத்தில் நான் நேற்று கூட நம்ம தசாவதாரம் சொல்லும்போது நான் சொல்லியிருப்பேன். நம்ம நம்ம கௌசிக மன்னராக இருந்த நம்ம விஸ்வாமித்திரர் கௌசிக மன்னர் தான் ரிஷியா மாதிரி விஸ்வாமித்திரராக தவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்ல நிறைய பல வரங்களை பெற்றவர். தன் உடலை திரியா திரிச்சு எரிச்சு காயத்ரி மந்திரத்தையே போதித்தவர். அவர் இத்தகைய தவசீலர் ராஜ ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஸ்வாமித்திரர் பட்டம் பெற்றிருக்கிறாரு. ஏன்னா அவர் விஸ்வாமித்திரனா கோபக்காரர். நான் சொன்னேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா அவர் ஒரு தடவை இப்படி தவம் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு அறைக்கு அவரை தவத்தை கலைக்கிறா. அப்போ அவர் தசரதன்கிட்ட போயிட்டு நம்ம ராமரை என்னோட தவத்தை இப்படி அறைக்கு கலைக்கிறா, ராமரை எனக்கு பாதுகாப்புக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை நான் சொன்னேன்ல, எப்பவுமே ஒரு கதை இன்னொரு கதையோட எப்பவுமே புராணம்னா அப்படியே தான் மிங்கிலாயாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இதில் வருது பாருங்க.
அப்படி வந்துட்டு நான் சொன்ன நம்ம அந்த கதையில் பார்த்த மாதிரி அவர் போய் கேட்குறாரு விஸ்வாமித்திரர் வந்துட்டு. அப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம தசரதன் வந்துட்டு ராமரையும் லக்ஷ்மணையும் கூட அனுப்புகிறாங்க. நம்ம 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 விஸ்வாமித்திரர் வந்துட்டு நம்ம கனகமலை அப்படிங்கிற இடத்துல தான் தவம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து நம்ம ராமரை கூட்டிக்கிட்டு வர்றாரு. அங்கே வந்து தாடகை அப்படிங்கிற ராட்சசி தான் வந்துட்டு அந்த தவத்தை வந்து கலைக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் நம்ம வந்து அவள் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய பழமும் விரதம் இருந்து நல்ல வரங்களையும் பெற்றிருக்கா, ராமனோட இருந்தும் பல சக்திகளையும் பெற்றிருக்கா. அப்புறம் நம்ம ராமரை கூட்டிக்கிட்டு வர்றாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ ராமர் வந்துட்டு சொல்கிறாரு, நம்ம எப்படி ஒரு பெண்ணாக இருக்குது, நான் வந்து எப்படி நம்ம பெண்ணை போய் நான் அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து நம்ம விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, அவள் வந்து அரைக்கி நீ அதை அழிக்கலாம் அப்படிங்கும்போது அவர் வந்து நம்ம ராமர் வந்துட்டு நம்ம அம்பாலை நினச்சி தவம் செய்கிறாரு. நம்ம ஈஸ்வரியை நோக்கி தவம் செஞ்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஈஸ்வரி வந்துட்டு நம்ம பார்வதி சாமி தான் ராமச்சந்திரமூர்த்திக்கு முன்னாடி தோன்றி வந்து தாடகையை வந்துட்டு எப்படி வதம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சில சூட்சுமங்களை வந்து அவர் சொல்கிறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஈஸ்வரி தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மண்ணால் வந்து நம்ம ஈஸ்வரி போல ஒரு சிலையை உருவாக்கி அந்த விக்கிரகத்தை வந்து மறுபடியும் அழிச்சிட்டு அப்புறம் போய் தாடகையை வந்து வதம் செய்யுமாறு கூறுறாரு. அதே போல் ராமபுரம் வந்து ஈஸ்வரிய மாதிரியே மண்ணால் உருவாக்கி பூஜை செஞ்சுட்டு தாடகையை போய் வதம் செய்ய போயிடுறாரு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து மண்ணால் செய்த வந்து நம்ம ஈஸ்வரிய தாயை வந்து அவர் அழிக்க மறந்துடுறாங்க. அதனால தாடகையை வந்து வதம் செஞ்ச பிறகுதான் அவருக்கு ஞாபகம் வருது. அப்புறம் அதனால அவர் வந்து நம்ம ஈஸ்வரிய தாயை வந்து அதை அழிக்க வரும்போது அதை அவரால் அழிக்க முடியல. அப்புறம் நம்ம பார்வதி சாமி சொல்லிடுறாங்க, அது அங்கேயே இருக்கட்டும், அதுக்கு பேர் வந்துட்டு மாசாணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுக்கும். மாசாணி அம்மனா இவங்க உருவாங்க, மக்களுக்கு எல்லா நலனும் செய்வாங்க, இந்த சாமியை வேண்டுனா அவங்க வேண்டுதல் வரத்தை நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால ராமர் வந்து வழிபட்ட தெய்வம் வந்து நம்ம மாசாணி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தல வரலாறு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம மாசாணி அம்மன் தோன்றுனா ஃபர்ஸ்ட் ஒரு வரலாறு. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு நம்ம ஆனைமலைக்கு அருகிலேயே வந்துட்டு ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப லவ்வபுளாக அன்பாக பாசமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது வந்து அந்த மனைவி வந்து மாசமாக இருக்காங்க. அந்த மாசமாக இருக்கும்போது கணவனும் மனைவியும் ரொம்ப பாசமாக இருந்ததுனால வந்து அந்த மனைவி வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து போகாமல், நான் பிரசவத்துக்கு உங்கள் கூடயே இருக்கிறேன், உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் எனக்கு கூட இருக்கும்போதே எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி ஆசைப்படுது. அதனால அவன் கணவனும் வந்துட்டு சரி ஓகே நீ இங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால 2 பேரும் வந்துட்டு மாசமாக இருக்காங்க. கணவன் நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா இருக்காங்க. கரெக்டாக அந்த பிரசவ வலி வருது. இருக்க பிரசவ வலி வந்து ரொம்ப அதிகமாயிருது. மனைவி படுற துயரத்தை வந்து தாங்க முடியாமல் கணவன் வந்து மிகுந்த என்ன பண்ணுறது, இந்த வலியை எப்படி சரி பண்ணுறது, மருத்துவச்சி வந்து அழைச்சிக்கிட்டு வரலான்னு கிளம்புறான். ஆனால் அந்த சமயத்தில் வந்து தனியாக விட்டுட்டும் அந்த மனைவி போகிறது பயமாக இருக்குது. அதனால அவன் என்ன சொல்கிறான், நீ வந்து இப்படி உன்னை தனியே விட முடியாது, இது வந்து ரொம்ப அடர்ந்த காடு, வனவிலங்குகள்லாம் அதிகமாக இருக்குது, அதனால பக்கத்தில் வேற மனிதர்கள் யாரும் இல்லை, என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃப்கிட்ட சொல்லும் போது அது மனைவியும் வந்துட்டு நீ சரி நீ கவலைப்படாதீங்க, நான் அப்படியே மெதுவாக நடந்து வர்றேன், இப்போ 2 கல் தொலைவு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் மாதிரி கொஞ்சம் தூரத்தில் தானே என்னோட அம்மா வீடு இருக்குது, நீங்கள் அப்படியே என்னை கையை பிடிச்சி அழுங்காமல் கூட்டிக்கிட்டு போங்க, நான் அங்கே வந்துடுறேன், அங்கே ஒரு மருத்துவச்சி இருப்பாங்க, அவங்க வந்துட்டு முக்காலம் உணர்ந்துவீங்க, தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளும் நல்ல ஒரு மருத்துவச்சி, அதனால நம்ம அங்கே போனோம்னா எனக்கு நல்ல முறைக்கு குழந்தை பிறந்துடும், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் சரின்னா அவங்க வீட்டுக்காரரும் வந்துட்டு அந்த அம்மா வழியாக இருக்குதோ அழுங்காமல் எப்படி அந்த வழியாட அதுவும் நடந்து வருது, கூட்டிக்கிட்டு எப்படியோ போகிறாங்க. சரி 1 கிலோமீட்டர் கொஞ்சம் தூரம் அப்படியே போயிருப்பாங்க, 1 மைல் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது மேலே நடக்க ஒரு அடி கூட எடுத்து நடக்கவே முடியல, ரொம்ப வலி வந்துடுது, என்னால் நடக்கவே முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கேயே உட்காந்துக்குது.
அப்புறம் அங்கேருந்து சத்து பார்த்தோம்னா அங்கே ஒரு வெளிச்சம் ஒளி தெரியுது. அந்த சமயம் என்னங்குது, அது அவங்க வீட்டுக்காரர்கிட்ட வந்துட்டு, இங்கே பாருங்க அங்கே வெளிச்சம் தெரியுது, நீங்கள் போய் அந்த வெளிச்ச அங்கே யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து எனக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் சரின்னு இவர் வந்து அந்த இடத்துக்கு அந்த அம்மாவை உட்காந்து வச்சுட்டு நம்ம மருத்துவரை தேடிக்கிட்டு அது வெளிச்சம் இருக்கிற இடத்துல போகும்போது அங்கே இருக்கிறவங்கள கேட்டு சொல்லி அந்த மருத்துவச்சியும் கூட்டிக்கிட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் இவரோட சேர்ந்து எல்லாரும் வர்றாங்க. ரொம்ப நல்ல வேகமாக எல்லாம் வர்றாங்க. மருத்துவச்சியெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாம் ஒடியாரும்போது பார்த்தா அந்த இடத்துல விட்டுட்டு போன இடத்துல வந்துட்டு மனைவியை காணாம். அப்புறம் இவருக்கு என்ன ஒரே கவலைவா போயிடுது. கடவுளே, இப்படி வந்து நான் அவருக்கு ரொம்ப வேதனையே போய் சாமி வேண்டாரு, நான் இங்கே தானே விட்டுட்டு போனேன் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் அந்த அம்மா சொல்லுது, ஒரு மருத்துவச்சி சொல்லுது, எனக்கு நினப்பு வந்துருச்சு, எனக்கு கனவுல கண்ட மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்புறம் ஏன்னு கேட்டால் அந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்து அவர் மனைவியும் குழந்தையும் பிறந்த குழந்தையும் செத்து கிடக்குது. உடனே கதறி அழுகுறாரு. மருத்துவச்சி வந்து அதான் சொல்லிச்சு இல்லையா, கனவு பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா, அது என்ன கனவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ மனைவியை விட்டுட்டு வந்த உடனே ஒரு பெரிய கருத்தம் உருவம் வந்து அவளை நோக்கி கையை நீட்டி கொண்டு வந்துச்சு. அது கண்டு அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்போ ஓடும்போது அவனால் ஓரளவுக்கு மேலே ஓட முடியாமல் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த கரிய உருவத்துக்கிட்ட வந்து கெஞ்சுது. ஆனால் அந்த கோரம் உருவம் வந்து விடாமல் அவளை துரத்துச்சு. அந்த நேரம் அவளுக்கு கெட்ட நேரம் அங்கே ஒரு மாட்டு சாணி கீழே இருந்திருக்குது. அதில் கால் வச்சு வலிக்கி அந்த அம்மாவுக்கு அந்த மாசமாக இருக்கிறது கீழே விழுந்துருச்சு. அதனால அந்த அப்படி கீழே விழுவும்போது தான் உடம்புல இருந்து குழந்தை பிறந்து குழந்தையும் பிறந்துருது. அந்த அம்மாவும் செத்து போயிடுது. 2 பேரும் செத்து போயிடறாங்க. அதனால அந்த நேரத்தில் அவள் உடம்புல இருந்து உயிர் பிரிந்து வானாளவிய ஒரு பயங்கர ஜோதி ரூபமாக கோடிய பிரகாசத்துடன் தோன்றிய நீண்ட உருவமா திறந்த வாயுடன் கைகளில் வேலுடன் ஆயுதங்களுடன் அந்த கரிய கொடிய உருவத்தை நோக்கி வந்து அவளுடைய அந்த கரிய உருவத்தோட மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலடியில் போட்டுருச்சாமா. அதுவே அந்த அம்மா அந்த மருத்துவத்தி பார்த்த கனவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி அந்த அம்மா சொல்றாங்க. மேலும் அவள் வந்து சாதாரண பெண் இல்லை, வானில தேவலோகத்தில் இருந்து மண்ணில் உதித்த பெண். அவள் வந்து ரொம்ப பக்தர்களை வந்து மனிதர்களையும் பக்தர்களையும் காக்கிற தெய்வம் அவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணாட பெருமையை வந்து அந்த அம்மா சொல்லுது. அந்த பொண்ணு வந்து காமதேனுவோட சாணி அந்த சாணம் பட்டு கால் வலிக்கி உளுந்ததுனால அவள் வந்து மாட்டு ஸ்தானத்தில் வலிக்கு விழுந்ததுனால தான் அதுக்கு மாசாணி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வந்துச்சு. இவள் இந்த பொண்ணு வந்து மானிட பிறவியே இல்லை, தெய்வ பிறவி. அதனால அரக்கனை அழிக்க வேண்டி உருவானவள் என்பதால தெய்வம்சம் பொருந்திய பொண்ணை வந்து நாம் வந்து அரக்கனை வந்து காலுக்கடியில் வச்ச மாதிரி அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டி பூஜை பண்ணி வழிபாடு செய்யணும். அப்படி அப்படி வழிபாடு செஞ்சோம்னா அங்கே வர்றவங்களுக்கு வந்துட்டு மக்களுக்கு வந்து எல்லா நலனும் கிடைக்கும். மாட்டு சாணத்தில் வந்து கால் வைத்து வழுக்கி விழுந்த மாசாணின்னு இன்று முதல் வந்து அவர் பெயர் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது. மக்களும் அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மாசாணி அம்மன் அப்படின்னு பேரை வச்சு ஒரு பெரிய கோயில் கட்டுறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால அப்படி தான் உருவானதுன்னு சொல்லிட்டு நம்ம மாசாணி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால இதில் வந்துட்டு என்னென்னா, அந்த துரோகம் நம்மளுக்கு யாராச்சும் துரோகம் செஞ்சாலும் சரி, இது மாதிரி எதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அந்த ஆட்டுக்கல்லில் போய் மிளவாய் போட்டு ஆட்டி அரைச்சி சாமிக்கு வேண்டிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். கெடுதல் பண்ணீங்க வந்து அழிஞ்சாங்கன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி சக்தி மிகுந்த தெய்வம். நம்ம 3வது வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எப்படி புராணம் சொல்லுதுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனைமலையை வந்துட்டு நன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து ஆண்டு வராப்புல. அந்த நன்னன் வந்துட்டு ஒரு நாள் வந்து அரசவையில் இருக்கும்போது ஒரு முனிவர் வந்துட்டு ஒரு சக்தி மிகுந்த சுவையான ஒரு மாம்பழத்தை வந்து கொண்டாந்து கொடுக்குறாரு. மன்னங்கிட்ட கொடுத்து, மன்னா இது வந்து சக்தியும் சுவையும் வாய்ந்தது,
இதை வந்து இதை மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையை வந்துட்டு நீங்கள் ஆற்றுல எரிஞ்சிருங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னனும் சரின்னு அவரே இதுதான் செய்யறேன்னு சொல்லிட்டு, ஆனால் முனிவர்கிட்ட சொன்ன மாதிரி செய்யாத, மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வந்துட்டு முனிவர் சொல்லியிருக்கிறாரே இவ்வளோ சக்தி மிகுந்த பழம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு புதைச்சி வச்சிடறாப்புல. புதைச்சதையும் அதில் இருந்துட்டு ஒரு மரம் உருவாகுது. அதனால அந்த மரத்தை வந்து பாதுகாத்து அவ்வளோ சேஃபாக பாதுகாத்துக்கிட்டு வராப்புல. ஆனால் அந்த மரம் வந்து என்ன அதிசயம்னா பெரிய மரமாக வளர்ந்தது. ஆனால் அந்த மரத்துலேருந்து ஒரு பிஞ்சோ கனியோ ஒன்று கூட வரல. நாளடைவில் அதுலேருந்து பூக்கள் மட்டும் வருது. ஆனால் அந்த பூவும் கீழே விழுந்துருது. மன்னன் வந்து காத்து காத்து ஏமாந்து அதிசயத்தையும் பின் இந்த இறுதியாக இந்த கனி கொடுத்த அந்த மரம் வந்து மாம்பழம் கிடைக்குமா கிடைக்காதா வருமா வராதாங்கிற அளவுக்கு போயிடுது. அப்புறம் அதனால அவன் என்ன பண்ணுறான், இந்த மாம்பழத்தை கொடுத்த முனிவரை போய் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த அவர் எங்கேயாச்சும் இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் படை வீரர்கள் எல்லாம் அனுப்புகிறான். அவங்க படை வீரர்கள் எல்லாம் போய் ஒரு தடவை வந்து எப்படியோ முனிவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. முனிவரை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தால் முனிவர்கிட்ட கேட்குறாரு, முனிவரே நீங்கள் கொடுத்த மாம்பழம் வந்து நான் சாப்பிட்டுட்டு இப்படி மரமாக்கிட்டேன், ஆனால் இதுலேருந்து ஒரு காய் கூட வரலையானது, நீ தப்பு செஞ்சிட்டமண்ணா, நீ வந்து நான் சொன்ன மாதிரி நீ ஆற்றுல போட்டிருக்கணும், சரி இனிமேட்டு இது வெட்டாத, ஆனால் இதுலேருந்து ஒரே ஒரு கனி மட்டும் வரும், அந்த கனியும் உப்பும் சொல்கிறேன், அந்த கனியை நீ சாப்பிடாத, அது வந்து நான் உனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து ஒரு தெய்வீகமான மாம்பழம், அது வந்து நான் சாப்பிட்றத கூட நீ நாட்டாள்ற நீ சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி விட்ட கொடுத்தேன், இப்போவும் இந்த கனியை வந்து நீ சாப்பிடக்கூடாது, பக்கத்தூர்லேருந்து ஒருத்தர் ஒரு தெய்வீகமாக ஒரு கன்னிப்பெண் வந்து தான் சாப்பிடும், அதனால நீ சாப்பிடாத அப்படி விட்டுரு அப்படின்னு சொல்லுவார், நீ சாப்பிட்டா உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் மறுபடியும் இவர் வந்து சரின்னு சொல்லிட்டு முனிவர் போன பிறகு இவருக்கு வந்து ஆசையாகி போயிடுது. அந்த கனி ஒரு தடவை தான் காய்க்கிங்கிறாங்க, அந்த கனியை நாமளே தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆளை போட்டு எப்போ கனி காய்க்கும்னு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. ஆனால் அதே போல் எவ்வளோ நாள் ஆகுது, கனி வரவே இல்லை. அப்போ அதே போல் வந்து ஒரு தடவை காய்க்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் வந்து பக்கத்து நாட்டில் வந்து கரிமேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து ஆண்டுகிட்டு இருக்கிறான். அவங்க ஊரில் வந்துட்டு குலத்தொழிலில் யானை வியாபாரம் பண்ணுறவர் இருக்கிறாரு. அவர் வந்து தாரகன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. அவர் வந்து அவரோட பொண்ணை கூட்டிக்கிட்டு தொழில் விஷயமா அந்த வியாபாரம் விஷயமா இந்த நாட்டுக்கு வராரு. வந்து மகளுடன் அவருக்கு ஒரு மகள் இருக்கு. அந்த மகள் வந்து அந்த தாரணின்னு சொல்லிட்டு பேர். இங்கே வந்துட்டு தாரணியும் ஆனைமலை பகுதியில் வந்து ஒரு வீட்டில் வந்து குடியிருக்கிறாங்க. தாரணியும் வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப பக்தி மிகுந்தது, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது. தாரணி வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லா பெண்களோட சேர்ந்து நல்லா பழகிட்டு எல்லாத்து கூட எல்லாம் ஒன்றா மிங்கிள் ஆயிடுவாங்க. நிறைய வருஷம் அப்படி அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த நம்ம மாம்பழமும் காய்க்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் வந்து ஆற்றுல குளிக்கிறதுக்கு அந்த பொண்ணு பக்கத்து கூடங்களோட சேர்ந்து போகுது. அப்போ அந்த பொண்ணு தாரணி வந்து எங்கே குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த ஆற்றின் கரையில் அருகில் தான் வந்துட்டு அந்த மாமரம் இருந்துருக்குது. இந்த பொண்ணு குளிச்சுட்டு இருக்கிற இடத்துல தாரணி குளிச்சுக்கிட்டு இருக்கிற வேலையில் மாமரத்துலேருந்து அந்த கனி வந்து தானாக இவளை நோக்கி வந்தது. இவள் வந்து பொன்னிறமான ஈர்க்கப்பட்ட அந்த கனியில் அழகில் மயங்கி அதை எடுத்து சாப்பிட்றா. உடனே அரசனுக்கு வந்து நியூஸ் போயிடுது. உடனே அரசனுக்கு கோவம் வந்து அந்த தாரிணியும் அவங்க அப்பனையும் அழைத்து வர சொல்கிறான். தாரணி வந்து உடனே மன்னங்கிட்ட போய் மன்னிச்சிருங்க மன்னா, நீங்கள் எனக்கு இப்படி நீங்கள் சட்டம் போட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நான் வந்துட்டு நாங்கள் வேறு ஊர்லேருந்து வந்தோம், ஆனால் எங்களுக்கு இது தெரியவே தெரியாதுன்னு சொல்லி எவ்வளோ மன்றாடுறாங்க. ஆனால் அவர் வந்து கேட்காத இந்த பொண்ணை வந்து தூக்கிலிட்டு கொண்டுறாரு. அதனால இதுக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு சபதம் போட்டுருது, நீ என்னை கொன்னேன்னா என்னை கொன்னுட்டினா நீ அழிஞ்சிருவ, உன் நாடும் அழிஞ்சு போயிடும், உன் நாடு மக்களும் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பம் விட்டுறது. அந்த பொண்ணை வந்து அவன் கொன்றான். ஆனால் அப்புறம் அந்த பொண்ணை வந்து அவங்க தந்தைகிட்ட வந்து அந்த உடலை கொடுத்துட்றான். அவர் தந்தை வந்து அந்த பொண்ணோட உடலை வாங்கிட்டு வந்து
விதைச்சிட்டு மண்ணால் வந்து அவர் வந்து சிலை செய்கிறாரு. அப்புறம் ஊரில் இருக்கிறவங்களும் வந்துட்டு மன்னன் செஞ்சது தப்பு அப்படிங்கிறதுனால ஒரு மாம்பழம் சாப்பிட்டதுனால இந்த பொண்ணை கொன்னதுனால ஊரில் இருக்கிறவங்களும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு வந்து மண்ணால் உருவம் செய்கிறாங்க. உருவம் செஞ்சு அதை வந்து ஒரு கோயில் மாதிரி பண்ணுறாங்க. நாளடைவில் வந்து ஒரு பெரிய கோயில் அது மாங்கனிக்காக ஒரு மாம்பழத்துக்காக உயிர் விட்ட காரணத்துக்காக மாங்கனி அம்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டது வந்து நாளடியில் வந்து மாசாணி அம்மன்னு பேராயிடுச்சுங்களாமா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிறிய மயான அம்மனாக இருந்ததுனால நாளடைவில் வந்து வளர்ந்து பெரிய கோயிலாக ஆகி சக்தி மிகுந்த தெய்வமாக மாறிடுச்சு. இப்போ வந்து அந்த இடத்துக்கு அந்த பொண்ணை புதைச்சி அந்த பொண்ணுக்கு மண்ணால் சிலை செஞ்ச இடம் தான் இப்போ நம்ம மாசாணி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் அந்த பொண்ணு சாப்பிட்ட மாதிரி நன்னனை வந்து எதிர்நாட்டு படைகள் சூழ்ந்து அழித்து அவனோட வம்சத்தையே வந்து அழிச்சிட்டாங்களாமா ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இன்னொரு வரலாறு. இது மாதிரி 3 வரலாறு இருக்குது. நீங்கள் இந்த 3 வரலாறு கேட்ட உங்களுக்கு வந்து நன்றி. இதில் வந்து என்னென்னா சிவார்ப்பணம் நம்ம வந்து தெய்வ சங்கல்பம் இருக்கிறதுனா மட்டும்தானால தான் நம்மளால இது மாதிரி புராணங்களை என்னாலையும் சொல்ல முடியுது, உங்களாலையும் கேட்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் வந்து பொள்ளாச்சி போனீங்கன்னா இல்லை கோயம்புத்தூர் போனாலும் சரி பொள்ளாச்சியில் இருந்தாலும் சரி நம்ம மாசாணி அம்மன் நான் போய் கும்பிட்டு அருள் பெற்று எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழணும்னு சொல்லிட்டு நம்ம சிவார்ப்பணம் 61 சேனல் வேண்டிக்கிறோம். சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. மாசாணி அம்மன் தாயே போற்றி. சிவார்ப்பணம்.